ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஹேமர் அப்படிங்கிற மான்வாவோட 8வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டோட லாடை பார்க்கறதுக்காக போயிருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த லாடு கிட்ட நான் உங்களோட ஸ்வாடா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பான். அந்த லாடும் அதெல்லாம் சரி எதுக்காக அந்த உல்ஃபை கொன்னு அவங்கிட்ட இருந்த ஸ்பிரிட் ஸ்டோன் ஆட்டை போட்டு நீ ஒரு ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்ப அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் இது இவனுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சண்டைக்கு ரெடியா இருப்பான். அந்த லாடும் சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ முன்ன சொன்ன மாதிரியே என்னோட ஸ்வாடா மாறிடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடா என்னோட ஆப்பை எனக்கே வைக்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அவனோட கெஸ்ட் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க. எனக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு நான் இங்க இருந்து ஓடி போயிடலாம், நான் இல்லன்னு தெரிஞ்சு அவங்களும் தேடி பார்ப்பாங்க. அப்புறமேட்டுக்கு நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவானுங்க. இதனால இந்த லார்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியாது. ஆனா ஒருவேளை இந்த லார்டு எனக்கு வாண்டட் போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிட்டானா நான் ஸ்வாட் மாஸ்டரை போய் பார்க்கும்போது அது பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். நான் ஸ்வாட் மாஸ்டரை பார்க்குற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னா கூட நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. அதனால இவனுங்க என்னை ஈஸியாவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னாலேயே இவனுங்களை எதிர்த்து சண்டை போட முடியாது. அப்புறம் என்கிட்ட இருக்க செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா அந்த லார்டோட கெஸ்ட் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாங்க. இது எப்படியும் ஒரு அபிஷியலான விசிட்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த லார்டு சொன்னதை வச்சு பார்த்தா இங்க வரவன் இந்த லார்டை விட ஒரு சீனியர் நோபலா இருக்கணும். அவன் இன்னும் ஒரு வாரத்துல இங்க வரப்போறான் அப்படிங்கிறது இங்க இருக்க முக்காவாசி பேத்துக்கு தெரியாது. இது ஒருவேளை சீக்ரெட் விசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்க் எனர்ஜி யூஸ் பண்றானுங்கல்ல அவனுங்கள்ல இருந்து யாராவது ஒரு ஹை லெவல்ல இருக்க டார்க் மெஜிஷியன் தான் வருவான். அதனால அவன் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல இருக்கவங்களோட அட்டென்ஷன் எல்லாம் ஏன் மேல வந்துச்சுன்னா அவன் வரது கொஞ்சம் டிலே ஆகலாம், அப்படி இல்லைன்னா கேன்சல் கூட ஆயிடலாம். இந்த பிளான் இது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா இதை விட ஒரு பெஸ்ட் பிளான் இருக்க முடியாது. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அந்த லார்ட் அப்புறம் கமாண்டர் இவனுங்க ரெண்டு பேத்தையும் தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப சாப்பாட்டுக்கான நேரம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப அங்க யாரோ ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறானுங்க. அந்த சாப்பாடு வாங்குறோம். டேய் கண்ணு எங்க புடனிலேயே வச்சிட்டு இருக்கிற, ஒழுங்கா இங்க தட்டை பார்த்து சாப்பாடு போட மாட்டியாடா அப்படின்ட்டு அங்க என்னத்தரா வேடிக்கை பார்த்துருக்கிற அப்படின்னு அவனும் திரும்பி பார்த்துட்டு என்ன அது இவ்வளவு பிளேட்டா, அவனால அதை எப்படி சாப்பிட முடியுது, அவன் வெறும் சின்ன பையன் தான் அப்படின்னு மொத்த கும்பலும் ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இப்பதான் நல்லா இருக்கு, இங்க வந்ததுக்கு நல்ல சாப்பாடாவது கிடைக்குது அப்படின்னு போட்டு வெளுத்து கட்டுறான். அங்க இருக்கவனங்களாம் ஷாக்லயே நம்ம ஹீரோவை இந்த மாதிரி நிறைய சாப்பாட்டை ஆர்கு மட்டும் தான் சாப்பிடும், இவன் என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சாப்பிட்டுட்டு இப்ப என்னோட மானா பாடி என்னோட பிசிக்கல் பாடியோட கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிருச்சு. அப்புறம் நான் ஒவ்வொரு டைம் சாப்பிடும் போதும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறேன். அதாவது நான் எவ்வளவு சாப்பிட்றனோ அதுக்கு ஈக்குவலான மானா கிடைக்கும். அதனால பாரபட்சமே பார்க்க கூடாது, எல்லாத்தையும் போட்டு வெளுத்து கட்டணும் அப்படின்னு ஒரு டேபிள் நிறைய சாப்பாடு வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே இவன் குழந்தை தானே, இவனால எப்படா இவ்வளவு சாப்பாட்டை சாப்பிட முடியுது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு சீக்ரெட் மெடிசனும் தேவையில்லை, இந்த சாப்பாடே போதும் அப்படின்னு சாப்பிட்டு இருக்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு நீ தான் காரணமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சாப்பிடும் போது யாரா அப்படின்னு திரும்பி பாக்குறான். இவனும் இந்த லாடு கீழே வேலை செய்யற ஒரு நைட் ஆட்டுங்குது. அந்த நைட்டும் நம்ம ஹீரோ கிட்ட டேய் நீ நாத்த முடிச்ச பிச்சைக்கார பையன் தானே, சாப்பிடும் போது சத்தம் போடாம சாப்பிட தெரியாதா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான். அந்த நைட்டும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே அரகண்ட் லிட்டில், உன்னோட வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அவங்க கூட சண்டை போட நினைக்கிற ஒரு நைட்டுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறான். அந்த நைட்டும் டே நீ என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என் கூட சண்டை போட தானே வந்திருக்க, அப்படின்னா இந்த இதை வாங்கிக்க அப்படின்னு அவன் சாப்பிட்ட எலும்ப வச்சு அந்த நைட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நைட்டும் டே என்னடா பண்ற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் மோரான் இந்த வாங்கிக்க அப்படின்னு அவன் அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த நைட்டும் மண்டை சூடாகி டென்ஷன் ஆயிட்டு என்னடா சொன்ன பிச்சைக்கார பையலு, இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்து இருந்தா டேபிள் அட்டாக் பண்ணிட்டான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்க ஒரு நைட்டு சார் கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க, அவன் வெறும் சின்ன பையன் தான் அப்படிங்கிறான். அப்ப அவன் பின்னாடி அந்த கமாண்டர் வந்து டேய் நீ அமைதியா அங்க நடக்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா சரி அதையும் தான் பாத்திரலாம் அப்படிங்கிறான். அந்த நைட்டும் இங்க இருந்து எப்படி அங்க போனோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நீங்க என்னோட ஸ்கில்ல செக் பண்ண விரும்புறீங்களா அப்படிங்கிறான். அந்த நைட்டும் டே குழந்தை இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னா கூட உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டர் நான் என்ன
பண்றேன் அப்படின்னு பார்க்க வந்துக்கிறான். இல்லனா அந்த லார்டு நான் என்ன பண்றேன்னு வாட்ச் பண்ண சொன்னானா. சரி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் அந்த நைட்டும் பேட்டில் கிரவுண்ட்ல இருக்காங்க. அந்த நைட்டும் ஒரே ஆர்வத்தோட சரி ஆரம்பிக்கலாமா, இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த நைட்டை பார்த்து என்னடா எந்த வெப்பனும் வேண்டாமா, அப்புறம் இதை நினைச்சு வருத்தப்படுவா அப்படிங்கிறான். அந்த நைட்டும் சிரிச்சுக்கிட்டே எனது வெப்பனா, நான் மட்டும் என்னோட சோடை எடுத்தேன் அப்படின்னா இந்த போட்டி ஸ்டார்ட் ஆன உடனே நீ செத்து போயிருவ, அப்படி இல்லைன்னா உன்னோட உடம்புல கையோ இல்ல காலோ ஏதாவது இல்லாம போயிடும், அதனாலதான் நான் வெப்பன் எடுக்கல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அப்படியா எனக்கா பாவம் பாக்குற, இதுக்கு நீ பின்னாடி வருத்தப்படுவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் போய் அந்த நைட்டை லேசா தான் எட்டி உதைக்கிற மாதிரி இது. அந்த நைட்டும் ஷாக் ஆயிட்டு இவன் எப்படா இந்த மாதிரி ஒரு கிக்க பண்ணணும், இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானா, என்னால வலி தாங்க முடியலையே அப்படின்னு கதறிக்கிட்டு டேய் அரகண்ட் லிட்டில் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணி இந்தா வாங்கிக்க அப்படின்ட்டு மறுபடியும் அவனுக்கு ஒரு கிக்கு. அந்த நைட்டும் வழியிலேயே இங்க என்ன நடக்குது, இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கவனோட பவரா, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் என்ன மான்ஸ்டரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பொடி பையன்ட்ட தோத்து போறது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லண்டா என்கிட்ட 2 கிக்கு வாங்கியும் இன்னும் பேலன்ஸா தான் நின்னுட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு அவனை வெறுப்பேத்துறான். அந்த நைட்டும் டே இன்னைக்கு உன்னை கரப்பாம்பூச்சி நசுகிற மாதிரி நசுகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். நம்ம ஹீரோவும் என்னடா 6 அடிக்கு வளர்ந்து வச்சுக்கிற, நடுவுல என்னடா பாலம் அப்படின்னு அவனோட காலுக்கடியில உள்ள பூந்து போயிட்டு இப்ப நான் பண்ற அட்டாக்க முடிஞ்சா டாச் பண்ண அப்படிங்கிறான். அந்த நைட்டும் எப்படா தப்புச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்ப போட்டு அவனோட முதுகுல உட்காந்துட்டு தலையை பிடிச்சிட்டான். அந்த நைட்டும் இல்ல இதை இவன் எப்படா பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நைட் சார் கவலைப்படாதீங்க நான் உங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட கழுத்தை திருவி போட்டான். அந்த நைட்டும் இல்லடா இப்படி பண்ணாத அப்படின்னு கதறான். அவ்வளவுதான் அந்த நைட்டு மட்டை. நம்ம ஹீரோவும் என்னடா நைட்டுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க ஒன்னும் ஸ்பெஷல்லாம் இல்ல, நார்மலான பீப்புள் மாதிரி தான் இருக்கீங்க, முதல்ல போய் ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு என்னது இந்த சின்ன பையன் இவன் எப்படா ஜெயிச்சான், அதுவும் இந்த குழந்தை நம்ம கிராண்ட எப்படா தோக்கடிச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கமாண்டரும் அந்த கூட்டத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் இவ்வளவு ஈஸியா ஒரு நைட்டையே நான் தோக்கடிச்சிருக்கேன், அதுவும் ஊலாங்கோட ஹெல்ப்பே இல்லாம தோக்கடிச்சிருக்கேன், இங்க நைட்டை நான் தோக்கடிச்சான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபே இந்த மொத்த குரூப் தான். இங்க இருக்கவனுங்க என்கிட்ட இருக்க மாதிரி டேலண்ட்டை வேற யாருகிட்டையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே யாரு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. இப்ப என்னோட பவர் அந்த லார்டுக்கும் தெரியும், அப்புறம் என்னோட பவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லார்டும் என்னை கொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். இங்க எல்லாம் நான் பிளான் போட்ட மாதிரி தான் போயிட்டு இருக்கேன், இப்ப இது என்னோட சான்ஸ் அப்படின்ட்டு இல்ல இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு மயக்க வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவும் இல்ல இது இப்படி நடக்கூடாது அப்படின்னு ஷாக் ஆகுறான். கைஸ் எப்பவும் போல இந்த வீடியோக்கும் ஒரு 500 லைக். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.